ஏன் வரானோ இல்லையோ, யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் எனக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ, என் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் மாறுதோ இல்லையோ, இல்ல என் பேங்க்ல இருக்கிற லோனு நான் கட்டுறனோ இல்லையோ, இல்ல பேங்க்ல இருக்க நகையை நான் திருப்புறனோ இல்லையோ, எது நடந்தாலும் எது நடக்காட்டியும், யாரு வந்தாலும் யார் வராட்டியும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அன்பான தேவன் என் கூட இருக்கிறார். அதுதான் நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்க, உங்களை என்ன பண்றாங்கன்னா உங்களை நம்ப வச்சிடறாங்க. அவங்க இருந்தா தான் நீங்க அதை செய்ய முடியும். அவங்க இருந்தா தான் நீங்க இல்ல அதை உடைச்சிட்டு வெளியே வாங்க. யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் இயேசுவும் கூட இருக்கிறாரு. என் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அதுதான் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் எப்பொழுதும் கையை பிடிச்சிருந்தா இருக்க, உன் கூட தான் இருக்கிறேன். நீ தான் என்ன பார்க்க மாட்டேங்கிறமா. நீ அவங்களே நம்பி அவங்க அப்படி பேசி உன்னை மயக்கிட்டாங்க. அவங்க இருந்தா இல்ல அதை உடைச்சிட்டு வெளியே வந்து ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரே நம்பிக்கையோடு ஒரு வெறியோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனை நாள் என்ன மனுஷன் நம்ப வச்சு ஏமாத்திட்டான், அதெல்லாம் இன்னைக்கு என் வாழ்க்கையில வேணாம்ப்பா. இப்போ உண்மையை பார்க்கிறேன்ப்பா, உம்முடைய முகத்தை பார்க்கிறேன்ப்பா. நீங்க என் கூட வாழ்க்கை உன்னை ஒண்ணு சொல்றேங்க, என் ஆண்டவர் உன்னை நம்ப வச்சு கழுத்து இருக்க மாட்டார். என் ஆண்டவர் உனக்கு தரேன் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்த மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். சொன்னதை செய்கிற கர்த்தர். அந்த கர்த்தரை ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆசையடாடி டாடி, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. உணர்றீங்களா? நம்புறீங்களா? அது போதும் என் வாழ்விலே. வேற என்ன வேணும்? அது போதும். நம்பிக்கையோடு அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. உன்னை நேசித்து அன்பாய் நடத்துகிற தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. வாழ்க்கையிலே காசப்புகை கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கசப்பான போல மூட்டை கட்டி தூக்கி வீசி சொல்லுங்க, இன்னைக்கு மாறாவி தண்டனை மதுரமான ஏசு எனக்கு வர போற. ஒரு மரம் கூட வருது, நீரை தேனாக மாற்றும் நம்புறீங்களா? அங்கிள் ஆண்டி தம்பி தங்கச்சி, மாறாவி தேனாக மாற்றும் என்னோடு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா கேட்டுக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு ஏப்பா இவ்வளவு நம்பினீங்க என்ன? அதான் நீ விசேஷித்தமானவன். ஆமா, யாருனாலையும் அதை செய்ய முடியாது. அதனால இயேசு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. நம்புங்க ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. நம்புறீங்க? இயேசு என் கூட இருக்கிறார். நான் விசேஷித்தமானவன். இயேசு இத்தனை உங்களுக்கு சொல்றேன், இத்தனை நாள் மனிதனை நம்பிட்டீங்க, நம்ம வச்சு கருத்து எடுத்துட்டான், நம்ம வச்சு ஏமாத்திட்டான், நம்ம வச்சு வாழ்க்கையில் அதை செஞ்சுட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பாத ஒருத்தர் உன்னை நான் நம்புறதுனால இன்னைக்கும் கரத்தை பிடிச்சு சொல்றது என்னவென்றால், நான் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு சகாயதா இருக்கிறேன் என்று ஏசாயாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றார், I will be your helper. என்ன உதவி வேணும் கேளுங்க இயேசு கிட்ட. உன்னே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும், இயேசு என் கூட இருக்கிறார்.
என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் ஆண்டவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அவர் என் கூட நடக்கிறாரு. யாரு நான் கூப்பிட்டவங்க வரல, நான் கேட்டவங்க வரல, என் கூடயே இருந்தவங்களும் வரல, ஆனா ஒருத்தர் வராருன்னு சொல்றவங்க ரெண்டு கரத்தை மேல உயர்த்தி, அன்பான தேவன் என்னோடு வருவீர், அது போதும் நான் வாழ்ந்திட. இப்படி பாடு, என்னோடு வருவீர், என்னோடு வருவீர், அது போதும் நான் வாழ்ந்திட. வேற என்ன வேணும்? அது போதும் நானே. அன்பான தேவன் என்னோடு வருவீர், அது போதும் நான் வாழ்ந்திட. சில பேர் வாழ்க்கையிலும் கூட இருந்திருப்பாங்க, எல்லா உதவி செஞ்சிருப்பாங்க, நீ கூப்பிடும் போது திடீர்னு நிப்போ வரமாட்டாங்க, நீ யாருனே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உன்கிட்ட நெருங்கவே மாட்டாங்க, உனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க, உங்ககிட்ட எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி நீ சோர்ந்து போய், உங்களை பார்த்து சொல்றேன், சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் சில நேரம் உனக்கு உதவி செய்தவர்களை ஆண்டவர் எடுக்கிறான்னு சொன்னா, உனக்கு பரிச்சயமா இருக்கிறவங்களை ஆண்டவர் தெரியாத நபரை மாதிரி மாத்துறான்னு சொன்னா, ஏன் தெரியுமா? அந்த நீ வளர்றதுல, நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுல அவங்களுக்கு அந்த பங்கு இல்லைன்னு அர்த்தமா? தம்பி, அங்கிள், ஆன்டி, கர்த்தர் உயர்த்துறதுல அவங்களுக்கு பங்கு இல்லைன்னு. நீ வேண்டான்னு சொல்லல, நீ வராதன்னு சொல்லல, நீ வந்து போன் பண்ணல, நீ பேசல, நீ கூப்பிட்டல, அவங்க தானே உன்னை தெரியாத மாதிரி இருந்தாங்க, அவங்க தானே உன் போன் எடுக்கல, அவங்க தானே உன் மெசேஜ பார்க்கல, நீ சொல்லல. நீயே சொல்லியும் அவங்க வராம இருக்கிறாங்கன்னா அது உன் நல்லதுக்கு. நீயே கூப்பிட்டு உன் காலை எடுக்காம இருக்கிறாங்களா, அதுவும் நல்லதுக்கு. நீயே அவங்கள தாங்கி பார்த்து போகாத. ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன்னா, உன் வளர்ச்சிக்கு அவங்க பாத்திரமா நல்ல, உன்னுடைய மேன்மைக்கு அவங்க பாத்திரம் நல்ல. நீ ஏன்பா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? உன் கூட நான் இருக்கிறேன் தம்பி, தங்கச்சி, நான் இருக்கிறேன்ப்பா. அங்கிள், ஆன்டி, கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன். அந்த ஆண்டவர் ரெண்டு கரத்தை மேல உயர்த்தி, அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான எங்க போனாலும் வருவாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அல்ல போனாலும் ஆண்டவர் சார் நான் உன் கூட இருப்பேன். உன்னதமானவருடைய மறைமைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் எங்க வேணாலும் போவேன். அன்பான தேவன் என்னோடு, யாரு வராங்களோ இல்லையோ, எவன் வரானோ இல்லையோ, எவங்க என் வாழ்க்கையில இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு போதும். அன்பான தேவன் அது போதும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உண்மையா சொல்றீங்களா? நீங்க ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் எதை குறிச்சு கவலைப்பட்டுட்டு குழம்பி உட்கார மாட்டேன். எது என் வாழ்க்கையில நடக்கலைனாலும் என் இயேசு என் கூட இருக்கிறார். வசனம் சொல்லுது, மனுஷரை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புறது ரொம்ப நல்லது. மனுஷன் மேல பிரியமா இருக்கிறது காட்டிலும் தேவ வசனத்துல பிரியமா இருந்தா ரொம்ப நல்லது. கர்த்தரை மாத்திரம் நீங்க சார்ந்து இருந்தீங்கன்னா போதும், நீ போய்கிட்டே இருப்ப. நீ போகிற பாதை சுவையா இருக்கும். நீ போகிற இடத்துல இயேசு முன்னாடி போவார். வசனம் சொல்லுகிற தடைகளை அப்புறப்படுத்துகிறவர் என்பதாக போகிறார். அதனால நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, இதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா
சோதனை உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்த மனுஷங்களை இன்னைக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க, இல்ல பார்க்காம கூட இருங்க, நல்லது. ஏன்னா ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வருது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் இயேசு என்னை நடத்துவார். அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில் இருந்தாலே போதுங்க, வேற என்னங்க வேணும்? இந்த பாண்டோல அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் உணர முடியுதா? பாடுங்க. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். எத்தனை பேத்துல சிரிப்பு, எத்தனை மூஞ்சில பாருங்க. அதுதான் யாரே வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு சர்வ வல்லவர் இருக்கிறாருங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கி. என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தட்டி தூக்கி வீசி நில்லுங்க, எல்லாத்தையும் தூக்கி வீசிடுது. மூட்டை கட்டிட்டு கசப்பான அனுபவங்கள், தேவையில்லாத மனிதர்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தூரம் போட்டுட்டு சொல்லுங்க, என் இயேசு என் கூட இருக்கிறாரு. அதுக்கு விட வேற பக்கத்துல 2 பேர்த்த தட்டி சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார். ஆமா, இதுக்கு மேல வேற என்ன எனக்கு வேணும்? அது போதும், நான் ஃப்ரீயா வாழுவேன், பாரம் இல்லாம இருப்பேன், ஃப்ரீயா ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? கரங்களை தட்டி கத்துற ஆமேன்னு சொல்லுங்க. ஆவே.